என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடட்டா? பாடு, பாடி தொலையும். என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா. வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அது அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. சனாதனத்தை ஒழிக்கணும் மக்களே, அப்படி நான் சொல்ல, அண்ணன் சொல்லி. வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த சனாதனத்தை மட்டும் ஒழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் மக்களே. இந்த தூய்மை பணியாளருக்கு வந்து பிரச்சனை நடந்துச்சுல, அதெல்லாமே சால்வ் பண்ணிடலாம். இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து குடிச்சிட்டு நிறைய பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனாங்களா, அதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் ஜாதி வெறியே இருக்காது மக்களே சனாதனத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா. அப்புறம் தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் ரொம்ப சுதந்திரமா இருக்கலாம் இந்த சனாதனத்தை மட்டும் அழிச்சிட்டோம் அப்படின்னா. சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப தூத்துக்குடியில் அப்படி நடந்து போகலாம், ஜாலியாக நடந்து போகலாம், அவ்வளோ சுதந்திரமா இருக்கும் இந்த சனாதனத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா. இந்த 1000 கோடி ஊழல் பண்ணாங்களே சரக்குல, அதாவது ஒயின் ஷாப்ல, அதெல்லாம் இனிமேல் வந்து ஊழலே நடக்காது மக்கள் இந்த சனாதனத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா. அப்படிதானே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? அதாவது நம்ம ஊர் பிரச்சனையை எங்க தீர்க்கிறதுக்கு நாக்கு தள்ளி போயிருக்குது, இதுல எதுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை? எந்த தமிழ்காரங்க, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து சனாதனம் புக்கு எடுறா படிப்புண்டா, படிச்சு என்ன இருக்குன்னு படிக்க போறாங்களா? நான்லாம் இன்னும் மகாபாரதே படிக்கலைங்க. நம்ம போனால் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரப்போகிறோம், அவ்வளோதான். அதாவது இப்போ அண்ணன் எதுக்கு இந்த டாபிக் வந்து இழுக்கிறார் அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் சட்டமன்றத்தில் ஃபேமஸ் ஆகணும். ஏன்னா தோந்துட்டாங்க. ஆடுற மாட்டை ஆடி கறந்து, பாடுற மாட்டை பாடி கறந்து, அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். தோந்துட்டா ஒரேடியா துண்டை போட்டு வீட்டில் உட்கார முடியாது. சரி, ஹாட் டாபிக்கே என்ன இருக்கலாம்? சனாதனத்தை எடு. அண்ணன் வந்து சினிமாவில் நடிச்சு பார்த்தாரு, ஹீரோவாகி பார்த்தாரு, அதுலேயே ஃப்ளாப்பு. சரிங்க, அரசியலில் போய் சிஎம் ஆகலான்னு பார்த்தாரு, விஜய் வந்து கெடுத்தாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தோந்துட்டோம், சரி சனாதனத்தை எழுத்துனா இந்தியா லெவலில் நம்ம ஃபேமஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ஃபேமஸ் ஆனால் ஓகே, இப்படி நாரிப்போன விஷயத்தில் எத்தனை வருஷனே ஃபேமஸாக இருப்பீங்க? அதாவது சனாதனம் சொல்கிறீங்களே, சனாதனத்தில் ஜாதி வெறி வந்து கடுமையாக இருக்குது, அதை ஒழிக்கணும்னு சொல்லுங்கள், கை கொடுக்குறேன். இந்த ஈக்குவலிட்டி இல்லாமல் நீ மேலே நான் கீழேன்னு பார்க்குறான், அவனை அடிக்கணும்னு சொல்லுங்கள், கை கொடுக்குறேன். ஆனால் அதை எதுவுமே தெளிவாக சொல்லாமல் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறீங்க. சரி, நானே கேட்குறேன்னா, உங்கள் டிஎம்கே ஆட்சியில் எத்தனை தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் சிறுவ மக்கள் வந்து அமைச்சரில் இருக்காங்க, இல்லை வந்து வார்டு கவுன்சிலராக இருக்காங்க, இல்லை வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க? காட்டுங்க எனக்கு. யாருமே இல்லை. ஏன்னா நீங்களே அவங்கள மதிக்கிறது இல்லை. இந்தியா முழுக்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கைது செய்யணும்னு. ஜெயில போடாதீங்க, எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. இன்றைக்கு ஒரு சாமியார் என்னுடைய தலைக்கு வேலை வச்சிருக்கிறார். உதயநிதி தலையை யார் வெட்டி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு 10 கோடி தொகை. அவனுக்கு தலையை கொண்டு வரணும். எனக்கு என் தலைக்கு எதுக்கு 10 கோடி? என் தலையை சீவறதுக்கு ஒரு 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நீ பையன் தான் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? கலைஞரை மிரட்டினாங்க. இதே மாதிரி ஒரு சாமியார் கலைஞருடைய தலையை சீவினா 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ 100 கோடி கொடுத்தாலும் என் தலையை நானே சீவிக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். கோடி ரூபாய் கொடுத்தாலும் என் தலையை நானே சீவிக்க முடியாது. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். எப்படி கொசு, மலேரியா, டெங்கு, கால்ரா, கோவிடை ஒழிச்சோமோ அதே மாதிரி சனாதன கோட்பாடுகளை ஒழிக்க வேண்டும்னு சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பாலிடிக்ஸ்ல வந்து சனாதனத்தை ஒழிக்கணும். உங்களுக்கு பிஜேபி ஒழிக்கணும்னா பிஜேபி ஒழிங்க, அது இதுக்கு சனாதனம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம. சரி, அப்படி சனாதனம் ஒழிக்கணும், இல்லை ஏதாவது டீட்டெயில்டா இதெல்லாம் ஒழிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்க வந்து திருந்துவான். ஆமா, சனாதனத்தில் தப்பான விஷயம் இருக்கு, நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு. அதை விட்டு சும்மா சம்பந்தமே இல்லாம ஃபேமஸ் ஆகிறதுக்கு வேற ஏதாவது நல்ல வழியை பாருங்க. மக்களுக்கு நல்லது பண்ணி சிஎம் ஆகுங்க அடுத்த வாட்டியாவது. இப்போ அரசியலுக்கு வரேன். அண்ணன் தோந்து போனதை ஒத்துக்க முடியாம குமிழி அழுகாம அழுகுறாரு மக்களே. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரு ஆளுங்கட்சி தலைவராகிய விஜய் அவர்கள் வந்து இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும் போது அவர் எடுத்திருக்க வாக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் 35%. அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன் தான் சொல்றாரு. ஆஃப்டர் ஆல் 35% தான். அதாவது மீதி இருக்க 65% மக்கள் வந்து உங்களை அகேன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்க ஆட்சி வேண்டான்னு விரும்பி இருக்காங்க அப்படின்னு உருட்டிருக்காரு. ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அதாவது அது யார் சொல்லணும் அப்படின்னா, டிவிக்கேவோட அதிகமா வாக்கெடுத்து ஜெயிக்கிற லெவல்ல போய் தோந்து போனாங்களா அவங்க அப்படி பேசினா ஓகே மக்களே. வெறும் 65 சீட்டு வாங்கிட்டு அவங்களே இப்படி அரர்னு அர்த்தம் எப்படி மக்களே? எனக்கு புரியல. இப்போ உதயா ப்ரோ வந்து ஜெயிச்சிருந்தா சொல்லலாம், பாத்தீங்களா மக்கள் வந்து உங்களை விரும்பல, தோந்துட்டு இப்படி ஐயோ. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. இப்போ எனக்கு இதுல என்ன கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, விஜய் சைட்ல இருந்து எதுவும் பேசலையே. அதான் அதுக்கு ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து பேசலாம் தான் போனேன், விஜய் அவர்கள் தான் கொஞ்சம் தடுத்திருந்தாரு, விடுங்க அவங்க இப்பதானே தோந்திருக்காங்க, இப்பதான் பேசுவாங்க, பேசட்டும். அதாவது விஜய்க்கு ஏற்ற ஒரு ஸ்டைல்லே சைலண்டா நான் முடிக்கிறேன்டா சைலண்டா, அது மாதிரி விஜய் அப்படியே. அது எதிர்கட்சியில நினைச்சிருப்பாங்க, பாத்தீங்களா எதுவும் கேள்வி எடுக்கல, அப்ப நம்ம தான் அப்படி நினைச்சிருப்பாங்க. கேள்வி 6 மாசம் போட்டு ராஜா எடுப்பாரு, 6 மாசம் என்ன, நெக்ஸ்ட் 2 மந்த்ல தெரிஞ்சிடும். இந்த ரீல்ஸ் அரசியலுக்கு நான் வர மக்களே, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரீல்ஸ் அரசியல் பண்ணாம ரியல் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க, அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. ஒரு 3 மாசம் முன்னாடி நமது அப்பா ஆகிய, நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் அப்பா ஆகிய, இப்ப தோத்து குமிழியாய் உட்கார்ந்துருக்க நம்ம அப்பா ஆகிய ஸ்டாலின், அவரு ஒரு 3 மாசம் முன்னாடி 2 சின்ன பிள்ளைங்க கூட உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. நான் கூட அது ஏஏ நினைச்சு, சரி ஏடா சிஎம்க்கு 1008 வேலை இருக்கும், அவர் எப்படி இதெல்லாம். கைஸ் நாங்களவா கைஸ், இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார், மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனா இதே வேலையா இருந்துடாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்புல கவனம் செலுத்தி, நீங்க சொன்னீங்கல்ல கலெக்டரா போறேன், போலீஸ் ஆபீசரா போறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும், படிச்சு உங்க கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அவருதான் உட்காந்து தேவா என்ன படிக்கிறீங்க, என்ன ஸ்கூலு, அப்படியா சூப்பரா படிக்கணும், காலேஜ்லாம் போடும், சின்ன பையன்ட்ட போய் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. சரி இதை விடுங்க, சரி அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு. நம்ம உதயாபுரம் என்ன பண்ணாரு தெரியுமா, நைட்டு 2 மணிக்கு போய், அது எத்தனை மணிக்கோ போய் ரீபோஸ்ட் பண்றாருங்க. அவராது ரீல்ஸ் தான் போட்டிருக்காரு, இவர் ரீல்ஸ்க்கு ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. பண்ணது இல்லாம இன்னைக்கு வந்து ரீல்ஸ் அரசியலான்னு சொல்லி புஷ்பா படம்லாம் எழுத்துட்டு இருக்காரு. சரி புஷ்பா படம்னு ஒன்று வந்துச்சு எனக்கு மைண்ட்ல, இந்த சோஃபா மேட்ரு வந்து பெரிய மேட்டர் ஆகிட்டு இருக்குங்க. இந்த புஷ்பா படம் பார்த்து தான் டிவிக்கு ஆச்சு நடக்கு, எனக்கு புரியலையே. சரி சோஃபா தான் உங்களுக்கு பிரச்சனைனா, புஷ்பால வந்து கட்டையெல்லாம் திருடுவாங்க, அதான் இப்போ நீங்களா? இங்கே எத்தனை கோடி அந்த மலையெல்லாம் வெட்டி திருடிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்து நான் சொல்லுவாங்க புஷ்பா படம் தாங்க உங்க ஆச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துக்க முடியுமா உங்களால? ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் சோஃபா போனதுக்கு ஏன் திருமாவளவன் அவர்கள் வீட்டுக்கு தான் சோஃபா போச்சு, அதை பத்தி பேசவே இல்லையே. ஏடிஎம்கே கட்சிக்காரன் வீட்டுக்கு போன உடனே மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா இவங்களே நம்புனீங்க அப்படிங்கிறீங்க. திருமாவளவன் ஐயா அவர் வீட்டுக்கும் தான் போச்சு. அதே பேசுங்கண்ணே, பேசுனா எல்லாத்தையும் பேசுறோம், எல்லாம் பண்ணிடுவோம் நாங்களாம். ஸோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து நம்மளால எவ்வளோ பொழக்க முடியுமோ பொழந்துட்டோம். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கனால சரி விடுங்க, பாவம் அவங்க ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பாங்க, நம்ம ரொம்ப போட்டு பொழக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யாரை பற்றி பொழக்கணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மக்களே. அன்டில் தென் பாய், see you, டாடா, நன்றி, வணக்கம்.